ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சையும் பார்க்க போகிறோங்க. ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கேன். 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரவை எடுத்துருக்கேன். இது நல்லா மணல் மாதிரி வறுத்து எடுத்துக்கணுங்க. வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தட்டிட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலை பருப்புங்க. அப்புறமா இஞ்சி, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2-3 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வெஜிடபிள் போட்டு கிச்சடி மாதிரியும் பண்ணலாம், ரவையாகவும் கிண்டலாங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரவையை ஆட் பண்ணணுங்க. ரவை கிண்டி எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிண்டி கொடுத்து உறுத்து எடுத்தோம்னா உதிரி உதிரியாக கிடைக்கும். மதியம் லஞ்சுக்கு சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். சாதத்துக்கு அரிசி களைஞ்சி ஒரு டம்ளர் வச்சுருக்கேன். சுரைக்காய், முருங்கைக்காய், தக்காளி போட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறமா தோசைக்கு நனைய போட்டிருக்கேன். காலையில் தான் ஊர்லேருந்து வந்தேன், அதனால் தோசைக்கு நனைய போட்டிருந்தேன். அதையும் அரைக்க போட்டாச்சு. காலையில் எங்கள் வீட்டில் என்ன வேலைங்க தான் பார்த்தாச்சுங்க. இப்போ பருப்பு, ஒரு டம்ளர் பாசி பருப்பு கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு முருங்கைக்காய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பச்சை மிளகாய், சுரைக்காய் ஒரு சின்ன சுரைக்காங்க, எல்லாத்தையும் கழுவி நறுக்கி போட்டாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளுங்க. எல்லாம் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நம்ம ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு எடுத்துக்கணும். பாசி பருப்பு சீக்கிரம் வெந்துடும். 3 விசில் விட்டாலே போதுங்க. நல்லா மலர்ந்து வந்துடும். இந்த மாதிரி மலர்ந்து வந்தோடனே ரேசாக மிக்ஸ் பண்ணிவிடணுங்க கரண்டி வச்சு. தோசைக்கும் அரைச்சி எடுத்துட்டேன். அப்புறமா புளி கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி நனைய போட்டு ஊற்றிருக்கேன். தேங்காய், சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றிருக்காங்க. அரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்ருக்கேன். கொதிக்க விட்டு தாளசம் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், ஒரு கருவேப்பிலை கொத்துங்க. இதெல்லாம் நல்ல வெங்காயம் வந்ததுக்கப்புறம் தாளித்து சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ முருங்கைக்கீரை பறிச்சிக்கலாம் மதிய லஞ்சிக்கு. முருங்கைக்கீரை இன்றைக்கி என்னமோ அதிசயமாக கிடச்சிச்சிங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 பொரியது வரலையும் விட்டுட்டு அப்புறமாட்டு ஒரு வெங்காயம், கருவேப்பிலை தழைங்க, எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோன்னா கீரை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறமா இதில் உப்பும் மசாலாவுங்க, மிளகாய், சீரகம், பூண்டு, மஞ்சள் தூள் போடக்கூடாது. நான் ஞாபகம்லாம் போட்டேன். மஞ்சள் தூள் போடாமல் பண்ணுங்கள் கீரைக்கு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற லஞ்சியும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள். பாய்.